இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய சொந்த ஊரில் நாசரேத்தில் இறைவார்த்தையை வாசித்து அந்த அடிப்படையில் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். தொழுகை கூடத்திலே சென்று அங்கே எசேயா இறைவாக்கினருடைய ஏட்டுச்சுவடியை எடுத்து வாசிக்கின்றார். அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த 2 வாக்கியங்களையும் முதலில் நீங்கள் பாருங்கள். இறை வார்த்தையை போதிப்பதற்கும் சரி, அல்லது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அருள் கொடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் மீது தூய ஆவியானவர் நிழலிட்டிருக்கின்றார், அவர் உங்களை அருள் பொழிவு செய்திருக்கின்றார் என்று பொருள்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவால் நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக? புது வாழ்வை பெறுவதற்காக. பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வு, இருளிலிருந்து ஒளி என்று ஒரு புதுமையான புனிதமான புது வழியை இயேசுவின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே இயேசு அந்த வார்த்தையை கூறுகின்ற பொழுது, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அது தூய ஆவியானவர் அவர் மேல் இருக்கின்றார் என்றால், அதே தூய ஆவியானவர் நம்மீதும் இருந்து கொண்டிருக்கின்றார். அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எதற்காக? நற்செய்தி அறிவிப்பதற்காக. என்ன நற்செய்தி? நல்ல செய்தி அறிவிப்பதற்காக. நல்ல செய்தி என்றால் என்ன? இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுடைய பிறப்பின் பொழுது அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திதான், இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. அந்த செய்தியை இயேசு எல்லாருக்கும் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாயிலாக நற்செய்தி, அதுவும் இந்த நாள் அது நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக பாருங்கள், இந்த நாள் நல்ல செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. பார்வையற்றோர் பார்வை பெற. பார்வையற்றோர் என்றால் கடவுளை பற்றி அறிந்திராதவர்கள், இந்த உலகை பற்றிய சிந்தனையில் மட்டும் மூழ்கி இருப்பவர்கள். அவற்றிலிருந்து, அந்த பார்வையற்ற நிலையிலிருந்து பார்வை பெறுதல், எது சரியானது, எது உண்மையானது, எது நேர்மையானது, எது நீதியானது என்று புரிந்து தங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுதல், அதன் பார்வையற்றவர்கள் பார்வை பெறுதல். அதுபோன்று விடுதலை பெறுவது. வாழ்வில் நாம் பல சூழல்களிலே பலவற்றிற்கு அடிமையாக இருக்கின்றோம். சிந்தனைகளுக்கு அடிமையாக இருக்கலாம், நம்முடைய செயல்கள் பலவற்றிற்கு அடிமையாக இருக்கலாம். அந்த செயல்கள் நம்மையும் மற்றவர்களையும் பாதிக்கும் வண்ணமாக இருக்கலாம். அவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைவது. ஏனென்று நாம் பார்த்தோம் என்றால், பலர் எதை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? நல்ல விதையை விதைத்தோம் என்றால் நல்லது முளைக்கும், தீயதை விதைத்தால் தீயதான் முளைக்கும். ஹிட்லர் என்பவர் விதைத்தார், அவருடைய விதைகள் பல முளைத்தன. வார்த்தைகளால் விதைத்தார், பல முளைத்தன. ஆனால் அனைத்தும் மட்கி போயின. காரணம் என்ன? விதைத்த விதைகள் வெறியை உண்டாக்கின. வெறி கொலைகளத்திற்கு இட்டு சென்று பலருடைய உயிரை காவு வாங்கியது, திரும்ப அவர்களே வந்து தாக்கியது. ஆக விதைப்பது நல்ல விதையாக இருந்தால் அந்த விதை வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நல்லதை விதைத்தார். அந்த விதைத்த விதைகள் இன்று வரை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் இன்று பல நாடுகளும், ஏன் நம்முடைய குடும்பங்கள் கூட, என்னுடைய குடும்பம் அமைதியில் திளைத்திருக்காதா, என்னுடைய குடும்பம் அன்பில் நிலைத்திருக்காதா என்ற ஏக்கம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நாம் இந்த உலக காரியத்திற்குள் ஈடுபட்டிருந்தால் கூட, செல்வம் வேணும், பணம் வேணும், வசதி வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும் என்று எது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அடிப்படையில் தூங்கச் செல்வதற்கு முன்பு நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு ஏக்கம் என்ன? மன அமைதி வேண்டும், நல்ல தூக்கம் வேண்டும், நிம்மதி வேண்டும். என்ன அன்பு செய்யறது யாரும் இல்லையா? நான் அன்பு செய்ய எனக்கு ஒருத்தர் இல்லையா என்ற ஏக்கங்கள். காரணம், அதுதான் அடிப்படை வாழ்வினுடைய தேவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு விடுதலையை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுப்பதாக சொல்லுகின்றார். ஆக இந்த விடுதலையை பெற வேண்டும் என்றால், பார்வையற்ற நிலையிலிருந்து பார்வை பெற வேண்டும் என்றால்,
நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு புரிதல் எனக்கு தேவை. அந்த புரிதல் எனக்கு ஏற்படுகின்ற பொழுது நான் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவரோடு கைகோர்க்கின்றேன் என்று பொருள்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகின்றேன். ஆண்டவர் எனக்கு தேவையான விடுதலையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? பொதுவாக இயேசு தன்னுடைய ஊரில் போதிக்கின்ற பொழுது சொல்வதென்ன, அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று நாம் வாசிப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்லுகின்றார்? இவர் யோசேப்பின் மகன், நன்றாக பேசுகிறார் என்று அந்த ஊர் மக்களை பாராட்டுவதை பார்க்கின்றோம். அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையினுடைய பொருள் புரிந்து பாராட்டினார்களா அல்லது அவருடைய திறமையை கண்டு பாராட்டினார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பாராட்டினார்கள். காரணம் என்ன? ஏதோ ஒரு ரூபத்தில் அவருடைய வார்த்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒவ்வொரு மனிதனும் தேடுகின்றது இதுதான், அக மகிழ்ச்சி. அதை இயேசு உங்களுக்கு இன்றே கொடுக்க இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தை திறந்து அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக்க நாங்கள் தொடர்ந்து அதற்குரிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஆற்றலையும் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக, தூய ஆவியின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.